கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து சிவகாசி நோக்கி சென்ற அரசு பேருந்தை ஓட்டுநர் மதுபோதையில் இயக்கியதாக கூறி நடுவழியில் பயணிகள் பேருந்தை நிறுத்தினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பூபதி. பூபதி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கல. வணக்கம். அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து சிவகாசி செல்வதற்காக இன்று விருதுநகர் பணிமனையைச் சேர்ந்த அரசு பேருந்து ஒன்று 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சிவகாசி நோக்கி சென்றது. அப்போது பொள்ளாச்சி அடுத்துள்ள கோமங்கலம் புதூர் அருகே பஸ் பேருந்தானது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சென்றதாக பயணிகள் தெரிவித்தனர். இதையடுத்து அச்சமடைந்த பயணிகள் பேருந்தை நிறுத்துமாறு கூறி நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு பேருந்தை நிறுத்தினர். இதனையடுத்து பஸ்ஸில் பயணித்த பேருந்து பயணிகள் கோமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். காவல்துறையினர் அங்கு சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்த பொழுது ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததாக தெரிந்தது. இதனையடுத்து ஓட்டுநரை கோளார்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு பரிசோதித்த போது அவர் குடிபோதையில் இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக பஸ்ஸை நிறுத்தி பொதுமக்கள் மற்றும் பேருந்தில் பயணித்தவர்கள் நிறுத்தியதால் மிகுந்த சேதம் பாதிப்பு தடுத்து நிறுத்தப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.